நிச்சயமா GTA கேம் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டீங்க. GTA கேம்ஸ்னா அவ்வளோக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சூப்பரான ஓப்பன் வேர்ல்ட் கேம். அப்படிப்பட்ட GTA கேம்ஸில் ராக்ஸ்டார் என்னென்ன விஷயங்கள் சொதப்பினாங்க, அந்த சொதப்பின விஷயங்களை அதுக்கு அடுத்த GTA வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லைனா மறுபடியும் சொதப்பினாங்களாங்கிறத இந்த வீடியோவில் தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல நாம் GTA 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்காக GTA 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா GTA 192 டாப் வியூவிலேருந்து வர ஒரு 2D கேம் மாதிரி தான். GTA 3லேருந்து தான் 3D வேர்ல்டில் 3D கேமை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே GTA 3லேருந்தே தான் ஆரம்பிப்போம். ஸோ GTA 3 கேமை பொறுத்தவரையிலையுமே அந்த கேரக்டரை பார்த்தோன்னா GTA 3ல் ஃபுல்லாகவே அதே சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. மொத்தமாக அந்த ஃபுல் கேம்லேயுமே அவரால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு மிஷினில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ட்ரெஸ் போடுவார். மற்றபடி ஃபுல்லாக சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு அந்த கேம் ஃபுல்லாகவே. ஸோ அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கேம் ஃபுல்லாகவே அவர் பேசவே மாட்டார். அவர் என்ன சொல்கிறது, அவர் ஊமை மாதிரி தான். நீங்கள் கட்சீன்ஸில் வீடியோ வந்தால் கூட எல்லா கேரக்டர்ஸுமே பேசுவாங்க. ஆனால் இவர் மட்டும் பேச மாட்டார். இவரோட வாய் மூடி தான் இருக்கும். ஒரு மியூட் பண்ணுற பர்சன் மாதிரி தான். அதுக்கப்புறமா நம்மளால் அங்கே இருக்கிற எந்த ஒரு ஷாப்புக்குள்ளேயுமே போக முடியாது. எல்லா ஷாப்புமே க்ளோஸாக தான் இருக்கும். அப்படி இருக்குன்னு பார்த்தா இதில் NPC கேரக்டர்ஸ், அதாவது கேமில் ரேண்டமாக போயிட்டுருப்பாங்களே கேரக்டர்ஸ், அவங்கள பார்த்தோன்னா அதில் நிறைய பேர் பார்க்க சிமிலராகவே இல்லை, பார்க்க சேம் தான். அவங்கள காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் NCPs எல்லாமே ரொம்பவே கம்மி. அதனால் இருக்கிற NPCயவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு சில டைம்ஸில் ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். அப்புறமா வைஸ் சிட்டியில் டாமியால் ஸ்விம் பண்ண முடியாதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எங்கேயுமே GTA 3லேயுமே இவராலையுமே ஸ்விம் பண்ண முடியாது. அப்போ நம்ம GTA 3யை பொறுத்தவரையிலையுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் பிசிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அது இருந்தாலுமே இந்த GTA 3 கேமில் எந்த ஒரு பைக்ஸுமே கிடையாது. நம்மளால் பைக்கே ஓட்ட முடியாது. அந்த கேமில் பைக்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சொதப்பல்கள் GTA 3ல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ராக்ஸ்டார் வைஸ் சிட்டி லான்ச் பண்ணாங்க. இந்த வைஸ் சிட்டியில் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு பார்த்தா ஃபைனலாக அவங்க பைக்ஸை ஆட் பண்ணியிருந்தாங்க. வைஸ் சிட்டியில் நம்மளால் பைக்ஸ் ஓட்ட முடியும், பைக்கில் ஸ்டண்டு கூட பண்ண முடியும். அப்புறமா சில ஷாப்ஸோட உள்ளே நம்மளால் போக முடியும். அதோட இன்டீரியல்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஷாப் மட்டும் கிடையாது, சில பில்டிங்ஸில் நம்மளால் உள்ளே போக முடியும். மால், பார், இந்த மாதிரி பில்டிங்ஸில். ஸோ அப்புறமா நம்மளால் ஃபைனலாக ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியும். GTA 3ல சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் இதில் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் ரொம்பவே லிமிட்டடாக கொஞ்சம் ட்ரெஸ் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இருந்தாலும் ஏதோ சேஞ்ச் பண்ணலாம் நம்மளால். ஸோ இந்த மாதிரி GTA 3லேருந்து GTA வைஸ் சிட்டியில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன தான் இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுருந்தாலுமே இதுலேயுமே சில விஷயங்களை சொதப்பியிருந்தாங்க. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், டாமியால் இதில் ஸ்விம் பண்ண முடியாது. இதுலேயுமே நம்மளால் ஸ்விம் பண்ண முடியாது. வாட்டர் பார்க்குறதுக்கு என்ன தான் நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருந்தாலுமே நம்மளால் ஸ்விம் பண்ண முடியாது. இதுலேயுமே சேம் அந்த NPC ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரே கேரக்டரை, அதாவது ரேண்டமாக போயிட்டுருக்க ஒரே கேரக்டரை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி GTA 3ல இருந்த மாதிரியே இந்த வைஸ் சிட்டிலேயுமே இருந்துச்சு. அப்புறமா இன்னொரு பேடான விஷயம் என்னென்னா GTA வைஸ் சிட்டியோட மேப் சைஸ் தான். இந்த மேப் சைஸ் எல்லா GTA கேமோட கம்பேர் பண்ணாலுமே ரொம்ப சின்ன மேப் இந்த GTA வைஸ் சிட்டியில் தான். ஒரு ஃபாஸ்ட்டான கார் இருந்துச்சுன்னா நம்மளால் ரொம்ப சுலபமாக GTA வைஸ் சிட்டி மேப்பை ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக சுற்றி வந்துட முடியும். அந்த அளவுக்கு சின்ன மேப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராக்ஸ்டார் GTA San Andreas லான்ச் பண்ணாங்க. என்னோட ஃபேவரட் GTA கேம் அதுதான் GTA San Andreas. ஸோ இந்த கேமில் அவ்வளோக்கு என்ன இருந்துச்சுன்னா இதில் ஒரு பெரிய மேப் கொடுத்துருந்தாங்க. ஒரு லார்ஜ் மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சுது. அப்புறமா மெயினாக கார் மோடிஃபை பண்ண முடிஞ்சது. கார் மூடிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பேராஷூட்ஸ் இருந்துச்சு, பிளைன்ஸ் இருந்துச்சு, ஜெட் பேக்ஸ் இருந்துச்சு, ஜிம் இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த GTA San Andreasல எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உண்மையில் ஒரு செமையான கேம்ஸாக இருந்துச்சு அந்த டைமில். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்காகவே நான் ப்ரௌசிங் சென்டரில் போய் காசு கொடுத்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரான கேம். இந்த கேமில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சொதப்பல்கள்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த அனிமேஷன்ஸில் கொஞ்சம் சொதப்பல்கள் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த மினி கேம் ப்ளே பண்ணும்போது பாருங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு. அவர் ஷூட் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கோட அனிமேஷனை பாருங்க, அது பாலை தாண்டி எந்த பக்கம் போயிடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல, மேலே எதை க்ளீன் பண்ணுறாருன்னே தெரியல. அவர் ஷூட் பண்ணும்போது பால் அந்த கோல்லே போல, ஆனால் உள்ளே போயிடுது. அதே தான் பாஸ்கெட் பால் கேம் ப்ளே பண்ணும்போது கூட அந்த பால் எங்கே போகுதுன்னே தெரியல. அப்புறமா மிஷின்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த GTA San Andreasல. மிஷின்ஸ் அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஹார்டராக இருந்தாலுமே மிஷின்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம், அவங்க கொடுத்துருந்த மேப் சைஸை வச்சு பார்த்தா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சொதப்பல் தான் GTA San Andreasல இருந்துச்சு. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை இந்த GTA San Andreasல எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேம். குறை சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா GTA 4 லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த GTA 4 பொறுத்தவரையிலுமே இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசிக்ஸ் இருக்கிற கேம் இதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேம்ஸில் இருக்கிற பிசிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆள் கீழே விழுறதா இருந்தாலும் சரி, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே
இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசிக்ஸ் கேம்னா GTA 4 தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேமோட பிசிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நாம இங்கே அந்த காரோட டயரை ஷூட் பண்ணால் கூட அந்த டயரில் இருக்க ஏன் வெளியே போகிறது கிளியராக தெரியும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா நீங்கள் அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்க டிரைவரை ஷூட் பண்ணீங்கன்னா அவங்க பயத்தில் காரை ஆக்சிலேட்டர் பண்ணுவாங்க. அது கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் மறுபடியும் ராக்ஸ்டார் இங்கே சொதப்பிட்டாங்க. என்ன சொதப்பினாங்கன்னு சொன்னால் இதில் ஹேர் கட் கிடையாது, டேட்டோ கிடையாது, அப்புறமா ரொம்ப முக்கியமாக பேராஷூட் அப்புறமா பிளைனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. GTA சானிடைஸில் இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அந்த பேராஷூட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இதை ஜம்ப் பண்ணுறதுக்காகவே நான் எப்போவும் ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போயிட்டு ஜம்ப் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த GTA 4ல் பேராஷூட் இல்லை, பிளேன் இல்லை. என்னதான் அவங்க GTA சானிடைஸில் ஸ்விம்மிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே இதில் நம்மளால் ஸ்விம் பண்ண முடியும் GTA 4லையுமே. ஆனால் அண்டர் வாட்டரில் போய் ஸ்விம் பண்ண முடியாது. அதாவது வாட்டருக்கு கீழே நம்மளால் போக முடியாது. GTA சானிடைஸில் போக முடியும். போகும்போது நம்மளால் ஃபிஷ் கூட பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் GTA 4ல் அது கிடையாது. நம்ம வாட்டருக்கு மேலே மட்டும்தான் ஸ்விம் பண்ண முடியும். அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுமே ரொம்ப லிமிட்டட், கொஞ்சம் ட்ரெஸ் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி இதுலேயுமே நிறைய சொதப்பல்களை ராக்ஸ்டார் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்புறமா GTA 5ன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பீங்க எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு. அது மாதிரி தான் இதில் அந்த அளவுக்கு சொதப்பல்கள் எல்லாம் இல்லை. GTA 4 கூட கம்பேர் பண்ணால் மறுபடியுமே ஹேர் கட்டிங், டேட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பேராஷூட் வந்துச்சு, பிளேன் வந்துச்சு, அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங், கார் மோடிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த GTA 5ல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு லார்ஜான மேப்புமே இருந்துச்சு. இந்த மாதிரி GTA 5ல் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லலாம். மற்ற எந்த GTA சீரிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே GTA 5 ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேமாக இருந்துச்சு. மற்ற GTA கேம்ஸில் இருந்த எல்லா குறையுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த கேம்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த கேம்ஸில் ரியல் வேர்ல்டில் பண்ணுற மாதிரி நம்மளால் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியும். ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அப்புறமா ரொம்ப புதுசாக இதில் கேரக்டர் ஸ்விட்சிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது 3 கேரக்டரை நம்ம ஒரு ஆளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கேரக்டரில் இருந்து இன்னொரு கேரக்டருக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகி போய் அவரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது GTA சீரிஸ்லேயே ஃபஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் மற்ற GTA கேம்ஸில் இருந்த இந்த NPC ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறையவே க்ரௌடான பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி சேம் பீப்புள்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அதே வேளையில் நல்ல ஒரு டூரிஸ்ட் மாதிரி பிளேஸில் போனோம்னா அங்கே நல்ல க்ரௌடான பீப்புள்ஸுமே இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமுமே இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர அது என்னென்னா GTA 4ல் இருந்த அந்த பிசிக்ஸ் சிஸ்டம் தான். அது இந்த GTA 5ல் கிடையாது. GTA 5ல் அவ்வளோக்கு ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக எல்லாம் இல்லை அந்த பிசிக்ஸ். நம்ம GTA 4 கூட கம்பேர் பண்ணி பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த காரில் இந்த ஜம்ப் பண்ணுற இந்த எஃபெக்டை பார்த்தாலே GTA 4ல் என்ன ரொம்ப ரியலிஸ்டிக் நேச்சுரலாக இருக்கும். ஆனால் அந்த GTA 5ல் எடுத்தோம்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காது. ரொம்ப ஈஸியாக ஏதோ பைசைக்கிள்லேருந்து இந்த மாதிரி எழுதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அது GTA 4 எடுத்தோம்னா இந்த கார் ஆக்சிடென்ட் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் GTA 5ல் அந்த பிசிக்ஸில் மட்டும்தான் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. மற்றபடி குத்தமாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேம். ஸோ GTA 5ல் மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் அந்த GTA 4ல் இருந்த ஃபிசிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் ராக்ஸ்டார் GTA கேம்ஸில் கொஞ்சம் சொதப்பல்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக என்ன தான் சொதப்பல்கள் இருந்தாலும் சரி, என்ன தான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, என்ன பக்ஸ் இருந்தாலும் சரி, GTA கேம்ஸ் பிடிக்காத ஆட்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. அது நானாக இருந்தாலும் சரி, GTA கேம்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.